Hello, Coders. Welcome to Mindful Moments. Today we see how to become a medical coder. Let's start the video. First of all, the qualification. First, நீங்கள் லைஃப் சயின்ஸில் ஒரு கிராஜுவேட்டடாக இருக்கணும். லைக் ஜுவாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, நர்சிங், பிஃபார்ம், எம்பிபிஎஸ், மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே மெடிக்கல் கோடருக்கு குவாலிஃபைட் ஆனவங்க. அப்போது நான் லைஃப் சயின்ஸ் கேண்டிடேட்ஸ் மெடிக்கல் கோடர் ஆக முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகலாம். லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நான் லைஃப் சயின்ஸ் கேண்டிடேட்ஸ் மெடிக்கல் கோடிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அண்ட் எக்ஸாமையும் கம்ப்ளீட் பண்ணணும். மெடிக்கல் கோடிங் கோர்ஸ் டைம் டியூரேஷன் 3 months இருக்கும். ஃபர்ஸ்ட் மந்த் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி படிப்பீங்க. செகண்ட் மந்த்லேருந்து ஐசிடி ஸ்டார்ட் ஆகும். தேர்ட் மந்த் சிபிடியை கண்டினியூ பண்ணுவாங்க. 3 months கோர்ஸ் இதோட முடிஞ்சிடும். அண்ட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு 1 or 2 months அது நீங்கள் எடுக்கிற டைம் பொறுத்து தான். ஸோ டைம் எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் சிபிசி எக்ஸாம் ஆர் சிஆர்சி எக்ஸாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜாப் நேச்சர். வீக்கில் 5 days மட்டும்தான் ஒர்க் இருக்கும். சாட்டர்டே சண்டேயில் வீக்கெண்டாக இருக்கும். மேபி சில கம்பெனிஸில் 2 Saturday in a month அப்படிங்கிற மாதிரி ஒர்க் வைப்பாங்க. ஆர் நீங்கள் உங்கள் டார்கெட்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா நீங்கள் சாட்டர்டேஸில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு கோடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமும் அவைலபிளாக இருக்கும். மெடிக்கல் கோடிங்கில் கெரியர் க்ரோத் 0 to 1 year வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருப்பீங்க. ஸோ உங்களை ஜூனியர் மெடிக்கல் கோடர்னு கூப்பிடுவாங்க. கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சீனியர் மெடிக்கல் கோடர் அண்ட் உங்கள் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஆடிட்டர், டிஎல், ஹெச்ஆர் இந்த மாதிரி ஹை பொசிஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் சேலரி. மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸில் பேசிக் சேலரியாக 18K per month கொடுப்பாங்க. நீங்கள் சிபிசி ஆர் சிஆர்சி மாதிரி சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 100% 25K to 30K சேலரி இருக்கும். ஒன் மோர் திங், நீங்கள் பெரிய கம்பெனிஸில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இந்த சேலரிஸ் கொடுப்பாங்க. சின்ன கம்பெனிஸில் அந்த கம்பெனியோட நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரிஸ் கொடுப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக இன்சென்டிவ்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சிபிசி அண்ட் சிஆர்சி எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.